குலதெய்வம் விலாக் பார்த்து பார்க்கலாமா? இவங்க தான் எங்கள் குலதெய்வம், சாஸ்தான்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டோட குலதெய்வம் இவங்க தான். இனிமேல் எனக்கும் குலதெய்வம் இவங்க தான். எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கேன். கோவில் எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரம். ஸோ எங்களுக்காக பூசாரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். போன உடனே அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாமிக்கு அபிஷேகம்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் மார்னிங்கே வந்துட்டு பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலாக இது சக்கரை பொங்கல். இந்த ஊரில் இதை பாயசம்னு தான் சொல்கிறாங்க. அதை சாமிக்கு படைச்சிட்டு சாமி அலங்காரம்லாம் முடிச்சுட்டு ஆராதனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராதனைலாம் முடித்ததுக்கப்புறம் அங்கேயே நான் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரியான வெயில் ஆக்சுவலாக நாங்கள் போகிற டைமில் உச்சி வெயிலில் நாங்கள் ரிட்டன் ஆனோம். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் காரில் திருப்பி வந்துட்டுருக்கும்போது செம பசி. ஏன்னா ஏர்லி மார்னிங்கே நாங்கள் எழுந்துட்டோம். ஸோ அதனால் மார்னிங் சாப்பிடல. சரி சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்லாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக, எப்போது ரைஸ் சாப்பிட்றதானே டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணுன்னா மொக்கா வாங்கிட்டோம். மாப்பிள்ளை இவர் தான். இவர் போட்டிருக்கிற சட்டை என்னதுங்கிற மாதிரி ஒரே பேஸில் வந்துட்டு காய்கறியை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வந்துட்டு 3 பிரியாணின்னு ஏமாற்றிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கும் மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.